நாளையிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சீஸ்ஃபயர் ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு யார் காரணங்க? இந்த கிரெடிட்டை வந்துட்டு இன்கமிங் ட்ரம்ப்புக்கு கொடுக்கலாமா இஸ்ரேல் பாலஸ்டைன் சீஸ்ஃபயருக்கு அப்படின்னு ஒன்று ஜோ பைடன் இந்த ஜோக் அடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 வாரம். அது என்னைக்கு ஆரம்பிக்குது? நாளையிலேருந்து, அதாவது ஜனவரி 19, 2025 6 வாரத்துக்கு 42 நாளைக்கு 2 சைடும் டோட்டலாக எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்தார். இந்த பேச்சுவார்த்தை எங்க நடக்குது? இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் வாரோடைய சீஸ்ஃபயர், இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படின்னு கூட சொல்லலாம். அக்டோபர் 2023 ஆரம்பித்த அந்த சண்டை ஏறக்குறைய 15 மாதம் போயிருக்கு. ஆனால் நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சீஸ்ஃபயர் ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு யார் காரணங்க? ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் ஒயிட் ஹவுஸில் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இதை நிறுத்திட்டேன் பாருங்க. ஒன்ஸ் நான் ஒயிட் ஹவுஸ் போனேன்னா அமெரிக்கா கிரேட்டு, உலகத்துக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் கிரெடிட் எடுத்திருக்காரு. இதை பற்றி இப்போதைய பிரசிடென்டான ஜோ பைடன், இப்போதையனா இன்னைக்கும் நாளைக்கும் வரைக்கும் தான், ஜனவரி 20 ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ ஜோ பைடன் கிட்ட கேட்டாங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸு, இந்த கிரெடிட்டை வந்துட்டு இன்கமிங் ட்ரம்ப்புக்கு கொடுக்கலாமா இஸ்ரேல் பாலஸ்டைன் சீஸ்ஃபயருக்கு அப்படின்னு ஒன்று ஜோ பைடன் இந்த ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உண்மையா யார் காரணங்க? இது வந்துட்டு ஜோ பைடன் அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா, இல்லைன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா? டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவர் ஜெயிக்கிறனால நிறைய நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்டைன் வார் ஓரளவு முடிவுக்கு வந்துடலாம். உக்ரைன் ரஷ்யா கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகுது அந்த போர். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் சில நாட்கள் கழிச்சு இதே சேனல்லே வெரி பேட் ஸ்டார்ட் பை ட்ரம்ப், நம்ம எதிர்பார்த்ததுலாம் வேற, வாரெல்லாம் முடிய போகுதுன்னு நினச்சோம், ஆனால் வாரெல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் இவர் இன்னொரு சைடு நான் கிரீன்லாண்டை பிடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்டைன் சீஸ்ஃபயர் நாளைக்கு ஆரம்பிக்குது. அதாவது ஜனவரி 19 சீஸ்ஃபயர், ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ இப்போ யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே உண்மையாகவே சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டாரா, இல்லை மொத்தத்துக்கு மொத்த காரணம் முன்னாள் பிரசிடென்ட், அதாவது இப்போதைக்கு பிரசிடென்ட்டு, அதாவது ஜோ பைடன் அவர்களா? சந்தேகமே வேணாங்க. முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் யாருக்கு போடணும்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அவர் எப்படி அவர் பதவியே ஏற்கிறதுக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்தாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அட்டாக்கை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு காலமாக அடிபட்டார்கள். அதனால் அவங்களுடைய லேண்டையே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அட்டாக் ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அவங்க பண்ணது ரைட்டாக? ரொம்ப ரொம்ப தப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் இஸ்ரேல் மக்கள். அது இல்லாமல் ஒரு 251 பேரை ஹோஸ்டேஜாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 27, 2023 ஒரு வாரம் ஆரம்பிச்சது இஸ்ரேல். ஹமாஸை பிடிக்கிறேன், ஹமாஸை எலிமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரை 47,000க்கும் மேற்பட்டோர், நிறைய பெண்கள், குழந்தைகள், நிறைய பேர் இறந்துட்டாங்க பாலஸ்தீன் சைட்லேருந்து. 85% ஆஃப் பாலஸ்தீன் மக்கள் காசாலேருந்து வெளியில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கு இஸ்ரேல் ரொம்ப இதை உலகமே கண்டித்தது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஆனாலும் இதுவரை அந்த சீஸ்ஃபயர்ன்றதுக்கு பேச்சே இல்லாமல் இருந்துச்சு. இன்பிட்வீன் ஒரு ப்ரீஃப் பீரியட் நவம்பர் 23, 2023 நவம்பர் 30, 2023 வரைக்கும் ஒரு சீஸ்ஃபயர் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கொஞ்சம் ஹோஸ்டேஜஸ், அந்த 251 பேரில் ஒரு சில ஹோஸ்டேஜை ஹமாஸ் சைடு ரிலீஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல் சைடு என்ன பண்ணுறாங்கன்னா, பாலஸ்டைன் பிடிச்சி வச்சு, அதாவது பாலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள கிரிமினல்ஸ்னு சொல்லிட்டு காலங்காலமாக அவங்கள ஒரு சிலரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருந்துச்சு. கத்தார் தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனாலும் அது ஒரு 5-6 நாள்லேயே முடிஞ்சு போச்சு. மீண்டும் சண்டை துவங்கியது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. போன வருடம் மே மாதம்
ஜோ பைடன் அவர்கள் யுஎஸ் பிரசிடென்ட் சீஸ்ஃபயர் எனி டைம் அப்படின்னாரு. ஜூன் மாதம் 2024 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலே ஜோ பைடன் அவர்கள் கொண்டு வந்த அந்த சீஸ்ஃபயர் பிளானை அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. பார்த்தீங்கன்னா 2 சைடும் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை இஸ்ரேலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக பேச்சுவார்த்தையில் கரெக்டாக இல்லை, அன்டியூ டிமாண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சைடு என்ன சொன்னாங்க, அதாவது இஸ்ரேல் சைடு, இல்லை இல்லைங்க ஹமாஸ் ரொம்ப இதாக இருக்காங்க, முதலாவது ஜஸ்ட் லைக் தட்லாம் நாங்கள் சீஸ்ஃபயர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு முழுக்க முழுக்க ஹமாஸை ஒழிக்கிற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. உண்மையான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைடு ரொம்பவே அடமெண்ட்டாக இருந்தாங்களாம். ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டா, அந்த வாரை கொண்டு வந்துட்டா அடுத்தது இமீடியட்டாக பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுக்கு பதவிக்கு ஆபத்து வரும். ஏன்னா அவர் இப்போ பிரதமராக இருக்கிறாரு, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாரு. இவருடைய கோலிஷனுடைய சப்போர்ட் யாருன்னா 2 முக்கியமான பார்ட்டி. ஒன்று பென் குவிர் அப்படின்றவர், அவருடைய பார்ட்டி, அவர் தான் இப்போ இன்டீரியர் மினிஸ்டராக இருக்கார். இன்னொன்று ஸ்மார்ட் ரிச் அப்படின்றவர், அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். இவங்க 2 பேர் பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மி சீட்டு, ஆனால் அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இவருடைய கோலிஷன் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் சீஸ்ஃபயர்லாம் பேச்சே இருக்கக்கூடாது, சீஸ்ஃபயர் ஆச்சுன்னா இமீடியட்டாக நாங்கள் சப்போர்ட்டை எடுத்துருவோம், அப்படின்னா உங்கள் கவர்மெண்ட் கவுந்துருவோன்னு. இவர் கவர்மெண்ட் கவுந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனை பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு என்னன்னா, அக்டோபர் 7 இவ்வளோ பெரிய அட்டாக்கை ஹமாஸ் பிளான் பண்ணாங்களே, தரை வழியாக வந்து தாக்குதல் நடத்தினார்கள், கடல் வழியாக வந்து தாக்குதல் நடத்தினார்கள், அப்புறம் ஏர் வழியாகவும் வந்து தாக்குதல் நடத்தினார்கள். இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க. மொசாத்ன்ற சீக்ரெட் ஏஜென்சி, உலகத்துக்கே இன்ஃபர்மேஷன் சொல்கிறவங்க, அவங்களுக்கு இது கூட தெரியாதா? இது ஒருவேளை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய ஒப்புதலோடு தான் நடந்துச்சா? ஏன்னா கொஞ்சம் இப்படி அலோவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடின்னு அடித்து இருக்கிற இடத்தெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவர் மேலே ஒரு என்கொயரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க பென்குவிரும் ஸ்மார்ட் ரிச்சும் ரிமூவ் பண்ணிட்டா இவர் பதவி பெற போகுது, அதனால இவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இவரை பொறுத்தவரை இதை யூஸ் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கலாம். பென்குவிர் என்ன, அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கு. அவர் என்ன யோசிச்சாரு, இதுதான் ஒரு நல்ல தருணம், மொத்த பாலஸ்தீனையும் பிடிச்சிருவோம், பாலஸ்தீன் மக்களை ஈஜிப்டுக்கோ இல்லை வேற எங்கேயோக்கோ அனுப்பிச்சிக்கலாம், எல்லாம் நமது தான், இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது பென்குவிர் அவருடைய இன்டென்ஷன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டு இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸில் எப்பயுமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யூஎஸ் சைடும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரெஷரைஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்தாங்க. யூஎஸ் ஏன் ப்ரெஷரைஸ் பண்ண முடியல, ஏன்னா அது எலெக்ஷன் டைமு. ஸோ ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அடிக்கடி கமலா ஹாரிஸ் அவர்கள், முன்னாள் அவங்க வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் எலெக்ஷனில் நின்னாங்க, முன்னாள் வைஸ் பிரசிடென்ட், அவங்களும் பார்த்தீங்கன்னா வி ஆர் டயர்லெஸ்லி ட்ரையிங், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படியா சீஸ்ஃபயர் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீஸ்ஃபயர் வரவே இல்லை. ஸோ இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சீஸ்ஃபயர் வந்திருக்கு. இந்த சீஸ்ஃபயரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படி கொண்டு வர முயற்சி செய்தார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சீஸ்ஃபயர் எப்படி நடக்க போகுது, 3 ஸ்டேஜாக நடக்க போகுது. இதை யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் தான். போன மே மாதமே சொன்னாருன்னு, 2024 மே மாதம், அப்புறம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலெலாம் அப்ரூவ் ஆச்சுன்னு, அதே இது தான். ஆனால் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் சைடும் ஹமாஸ் சைடும் அந்த சீஸ்ஃபயரில் கையெழுத்து போடலை. ஆனால் இப்போ கையெழுத்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த 3 ஸ்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 வாரம். அது என்றைக்கு ஆரம்பிக்குது, நாளையிலேருந்து, அதாவது ஜனவரி 19, 2025 6 வாரத்துக்கு 42 நாளைக்கு 2 சைடும் டோட்டலாக போர் நிறுத்தம் பண்ணிடணும். ஸோ ஒரு குண்டும் இந்த சைடும் அந்த சைடும் போகக்கூடாது. இதே டைமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 251 ஹோஸ்டேஜை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னல, அக்டோபர் 7, 2023. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஹோஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நவம்பர் 23 அந்த ஷார்ட் டேர்ம் சீஸ்ஃபயர் அப்போ ஹமாஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் அவங்ககிட்ட 94 ஹோஸ்டேஜஸ் இருக்காங்க. அந்த 94ல் ஒரு சிலர் இறந்தும் இருக்கலாம். சரி, அதில் ஃபஸ்ட்டு 33 பேரை, அதாவது 33 பேர் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு இந்த 6 வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா 3 பேரை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓவர பீரியட் மிச்சவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல,
அவங்க காசாவுடைய பாப்புலேட்டட் ஏரியாஸ்லலாம் இருக்கிறாங்க. ஹமாஸை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்க. அதனால 85% ஆஃப் பாப்புலேஷன், காசா பாப்புலேஷன் வெளியேறியிருக்காங்க. ஸோ காசா பாப்புலேஷனில் இப்போ திருப்பி வரப்போகிறாங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸு அந்த பாப்புலேட்டட் ஏரியாஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட போகிறாங்க. இது 2வது இது. இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, இஸ்ரேல் சைடு 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை அவங்க காலங்காலமாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்கள 1000க்கும் மேற்பட்டோரை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த 6 வாரம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதுதான் நடக்க போகுது. 16வது நாள்ல இருந்து, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆரம்பித்து 16வது நாள்ல இருந்தே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் 2வது ஸ்டேஜுக்கு. ஸோ அது எப்போ என்ன ஆக போகுது அந்த 2வது ஸ்டேஜில்? 2வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா ஹோஸ்டேஜஸையும், அவங்க மிச்சம் இருக்கிற ஹோஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிடணும். இஸ்ரேல் சைடில் இருந்து மொத்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் டோட்டலாக அந்த காசாவையே ஃப்ரீயாக விட்டுட்டு வெளியில் வந்துடணும். அது இல்லாமல் நிறைய பாலஸ்தீனியர்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க, இஸ்ரேல் சிறைகளில் இருக்காங்க. இது இந்த பிரச்சனை பண்ணாங்க, அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னு. ஸோ அவங்களெல்லாமும் அடுத்த இதுலேயும் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் செகண்ட் ஸ்டேஜுங்க. செகண்ட் ஸ்டேஜ்னா டோட்டல் வாரே முடிவு வந்துருச்சுன்ற அர்த்தம் தான் செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்னன்னா வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த காசாவை அந்த வாருக்கு அடுத்தது மொத்தம் அது பார்த்தீங்கன்னா பல வருஷம் போடும். ஏன்னா மொத்தத்தையும் நாசப்படுத்தி வச்சுருக்காங்க இஸ்ரேல் ஆர்மி. தரைமட்டமாக இருக்குது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, வீடுங்க எல்லாத்தையும் கட்டித்தரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து தான் கட்ட முடியும், வெறும் இஸ்ரேல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் 3வது ஸ்டேஜ். சரி, எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்தார்? இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது? இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள டோஹாவில் தான் நடக்குது. கத்தாரோடைய ரோல் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அது இல்லாமல் ஈஜிப்டும் நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் பண்ணுறாங்க. ஜோ பைடன் அவர்களுடைய என்வாய் இவ்வளோ நாள் யாருன்னா பிரெட்டு. ஸோ அவரும் அடிக்கடியாக அங்கே போவார். ஆண்டனி பிளிங்கன் செக்ரட்டரி, அவரும் முன்னே போயிட்டு வருவார். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு ஃப்ளோரில் ஹமாஸ் இருப்பாங்க, இன்னொரு ஃப்ளோரில் இஸ்ரேல் இருப்பாங்க. அவங்க நேரடியாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ அது நடுவில் வந்துட்டு கத்தார் வந்துட்டு இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இவங்க இது கேட்குறாங்கன்னுவாங்க. ஸோ இப்படி தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 10 ஸ்டீவ் விட்காஃப்ன்றவரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புகிறார். அவர் தான் இவருடைய மிடில் ஈஸ்ட் என்வாய், அதாவது புது அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மிடில் ஈஸ்ட் என்வாய். ஸோ அவரை இப்பயே அனுப்புகிறாரு, நீ போய் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு 10ஆம் தேதி இறங்குறாரு, நேராக கத்தாருக்கு போகிறாருங்க. கத்தார் பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப நேரம் பேசினாராம். அதற்கு அடுத்தது என்னன்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சொன்னாராம், நான் நாளைக்கு வரேன், வந்துட்டு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோட, அதாவது பெஞ்சமின் நேத்தன்யாவோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ அன்னைக்கு தான் இவர் போகிறான்னு இருக்காரு. அப்போது அது பார்த்தீங்கன்னா சாபத் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சாபத் டேனா என்னென்னா, சாட்டர்டேஸ் தான் ஜூஸ்லாம் சாபத் டேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க வந்துட்டு அன்னைக்கு நிறைய ப்ரேயர் பண்ணணும், ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது சண்டே. ஸோ அழகாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்களாம், கொஞ்சம் பொலைட்டாகவே சொன்னாங்களாம், இல்லைங்க நாளைக்கு சாபத் டே, அதனால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் நாளைக்கு நைட்டு நீங்கள் வந்துருங்க, நைட்டில் இருந்து நம்ம இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோட பேசலாம் அப்படின்னாராம். உடனே விட்காஃப் என்ன சொன்னாரான்னா, இல்லைங்க நாளைக்கு நான் வரேன்னு சொல்லுங்கள், அவர் ஆஃபீஸில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாராம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சான். ஸோ அடுத்த நாள் இவர் போயிருக்காரு. ஸோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அன்னைக்கு சாபத் டேனாலும் வந்திருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜை ரொம்ப ஸ்டர்னான மெசேஜ் கொடுத்துருக்காருங்க, நாங்கள் நினைக்கிறது தான் நீங்கள் பண்ணணும். அதற்கு அடுத்தது என்ன பண்ணாங்களான்னா, பல மணி நேரம் பெஞ்சமின் நேத்தன்யாஹூவோட பேச்சு நடந்துச்சாம். அதோடைய மையம் இதே என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறது ஜனவரி 20, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீஸ்ஃபயர் நடந்தே ஆகணும், இது கண்டினியூ பண்ண உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாராம். ஸோ உங்களுடைய நெகோஷியேட்டிங் டீம் டோஹாவில் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நல்லது. அதே சமயத்தில் நான் இது இல்லாமல் திருப்பி போக முடியாது, டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கிளியராக இருக்கார், சீஸ்ஃபயர் வந்தே ஆகணும்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரெஷராம் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுக்கு. ஆனால் வேறு வழி இல்லை. அதனால் அவருடைய மொசாத் சீஃபையை உடனே அனுப்பிச்சிட்டாராம். ஸோ இவங்க திருப்பி மொசாத் சீஃபும் எங்கே போயிடுறாரு, டோஹா. ஏன்னா மொசாத் சீஃப்ன்றது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோடைய ஹெட்டு, குயிக்காக டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அவர் உட்பட கீ பீப்புளெலாம் அனுப்புகிறாரு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. திருப்பி நம்மளுடைய விட்காஃப் வந்துட்டு கத்தார் போயிடுறாரு.
அப்புறம் அங்கே பேச்சுவார்த்தை, அதாவது டே அண்ட் நைட் நடந்துச்சாங்க. எப்பெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருதோ உடனடியாக விட்காஃப் தலையிடுவாராம். தலையிட்டு ஏதோ ஒன்று முடிவுக்கு கொண்டே வரணும். இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆல் ஹெல்ஸ் வில் பிரேக். அதாவது நான் ஜனவரி 20க்கு பதவி ஏற்பேன், அதுக்கு முன்னாடி மட்டும் எங்கள் ஹோஸ்டேஜஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா ஆல் ஹெல் வில் பிரேக் அப்படின்னாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹமாஸ் சைடுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களும் ஏதோ ஒரு டீலுக்கு வந்துடணும்னு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இவ்வளோ நாள் இது பண்ணுறது யார், டிலே பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னா பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கள். ஸோ அதுவும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு போல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கிட்டையும் நல்லா ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் நெகோசியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விட்காஃப் கொஞ்சமும் அவரை நழுவ விடாமல், அவங்க டீமை நழுவ விடாமல் பண்ணி தான் ஆகணும், எப்படி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ கடைசி வரை அவர் அங்கேயே இருந்திருக்காராம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள டீல் சைன் பண்ணுமா, லாஸ்ட் 10 மினிட்ஸ். அப்பயும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. நீங்க கூட கவனிச்சிருந்தீங்கன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு, ஹமாஸ் ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க, அன்னெசரி டிமாண்ட்லாம் லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க, அதனால சீஸ்ஃபயர் வருமா வராதான்னு தெரியாதுன்னாரு. இருந்தாலும் இவர் ப்ரெஷர் பண்ணி கடைசியில் சீஸ்ஃபயர் டீல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேபினெட் வர சைன் பண்ணணும். கேபினெட் வந்துட்டு இஸ்ரேல் கேபினெட் சைன் பண்ணாதான் இது செல்லுபடி ஆகும். திருப்பி ப்ரெஷர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பென்குயிர் இருக்காரு, ஸ்மார்ட் ரிச். ஸோ பென்குயிர் வந்து நான் ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு இஸ்ரேல் இதுக்கு நான் இது கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு பயங்கரமான இது, நிறைய பாலஸ்டீனியன் டெரரிஸ்ட் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அவர் ரிசைன் பண்ண போறாரு. ஆனால் ஸ்மார்ட் ரிச் சைடை ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெஞ்சமின் நேத்தன்யாஹூட்ட நீங்க கவலைப்படாதீங்க, ஒருவேளை இவங்க வித்ட்ரா பண்ணாலும் நாங்க சப்போர்ட் தரோம், இந்த பீஸ் டீல் அந்த சீஸ் ஃபயர் ஒழுங்கா போச்சுன்னா நாங்க சப்போர்ட் தரோம் உங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸே சொல்லியிருக்காங்களாம். ஸோ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் சீஸ் ஃபயர் நல்லபடியா நாளையிலிருந்து அமலுக்கு வருது. இதுல பெரிய சேலஞ்ச் என்ன வரப்போகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே செகண்ட் ஸ்டேஜில், ஸோ செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வித்ட்ரால் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் காசாலேருந்து வரணும். அது எந்த அளவுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கும்னு தெரில, ஆனால் நம்ம நம்புவோம் அதுவும் நல்லபடியாக போகும்னு. இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் மொத்த டீலையும் யார் கொண்டு வந்தது, இனிஷியேட் பண்ணார்னா ஜோ பைடன், அதில் டவுட்டே கிடையாது, அவருக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவர்கிட்ட மிஸ் ஆன ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் கவர்மெண்ட்டை, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை அவரால் ப்ரெஷரைஸ் பண்ண முடியல. அதை ரொம்பவே திறம்படவே நம்ம புதிய யூஎஸ் பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நல்லபடியாக ப்ரெஷர் கொடுத்து இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்திருக்காரு. ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இந்த சீஸ்ஃபயர் ஒழுங்காக போகுமா? 3 ஸ்டேஜும் கிராஸ் ஆகுமா? டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாகவே கரெக்டாக திறம்பட கையாளுவாரா? கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும், ட்ரம்ப்புக்கா இல்லைன்னா ஜோ பைடனுக்கா? எது உங்கள் வியூனாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.